Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. இன்னைக்கு நம்ம sprouts பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம இதுக்கு என்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். 1 கப் முளை கட்டின பச்சை பயிறு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் உளுந்து இதையும் ஊற வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். இப்போது ஊற வச்சாச்சு. இப்போ ரெண்டுமே நல்லா ஊறி இருக்குது. இந்த பச்சை பயிரை நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுக்கும்போதே அதோட தோலெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட்டு உளுந்தும் நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சோளம் மாவு, தேவையான அளவு உப்பு. இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி மாவோட நம்ம எண்ணெய் காய வச்சு அதில் சின்ன சின்ன பணியாரம் போல் சுட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் பணியாரம் சட்டி இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கிறேன். ஓகே, எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு 2 கப் திக்கான தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் அரைக்கும் போதே நம்ம அதோட ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சம் சுகர், தேவையான அளவுக்கு சுகர் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு அந்த ஏலக்காய் போட்டது. இப்போ அந்த தேங்காய் பாலை நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க அந்த பணியாரங்களோட ஆட் பண்ணிக்கலாம். நாம் இதை பணியார சட்டியில் ஊற்றி எடுத்தோம்னா நல்லா ஷேப்பாக அழகாக வரும். இது நான் எண்ணெயில் பொரித்து எடுத்தது அந்த ஷேப் சரியாக வரல, ஆனால் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது நம்ம தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கு தொட்டு நல்லா ஸ்வீட்டாக வாசனையாக பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா இதில் நம்ம பச்சை பயிறு முளை கட்டி ஆட் பண்ணியிருக்கோம். அது நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிலதை மாத்திரம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ரொம்ப சாலிபிள் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதாவது கரையக்கூடிய ஃபைபர். அது கான்ஸ்டிபேஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பேட் கொலஸ்ட்ரால் லோயர் பண்ணும். கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் இருக்கிறத சாகடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. இது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் அப்படின்ற தொட்டு ஃபேட் ஃப்ரீங்க, லோ கேலரிஸ், அதாவது ஃபேட் ஃப்ரீனா ஃபேட் இல்லாதது, கேலரிஸ் கம்மியாக இருக்கிறது, வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீனும் அதே சமயம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிரும். அதே போல் தான் உளுந்தும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தியான ஒரு பருப்பு வகை. நெக்ஸ்ட்டு இது வந்து போன் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்தியான யூட்ரஸ் க்ரோத்துக்கும் அது ஸ்ட்ரென்த்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாருமே எடுத்துக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரென்த்தியானது. அதே போல் நம்ம தேங்காய் பாலில் ஊற வச்சு எடுக்கிற தொட்டு இது மேலும் நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். தேங்காய் பால் ஒத்துக்காதவங்க ஆர்டினரி பால் யூஸ் பண்ணிக்கலாம். யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.